அனைவருக்கும் வணக்கம். 6-15-24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள்? உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 2025 எப்படி அமைய போகிறது? குறிப்பாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த 6-15-24 என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அனைத்திலும் அசூர பலத்துடன் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆளுமையும் என்பது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி சுக்கிரனின் ஆளுமையில் பிறந்த 6-15-24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சுக்கிரனின் வாகனம் என்று சொல்லக்கூடிய குதிரை எப்படி விரைவாக துள்ளி குதித்து ஓடுகிறதோ அதே போன்று நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறதுங்க. குதிரைக்கு கடிவாளம் கட்டி எப்படி பயணத்தை மேற்கொள்ளுதோ அப்படி உங்களுடைய இலக்கை கடிவாளம் கட்டி பயணிக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த 2025ஆம் ஆண்டு அள்ளி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக 2, 0, 2, 5 என 4 எண்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றின் கூட்டுத்தொகையானது 9 என கிடைக்கிறது. 9 என்பது செவ்வாயின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாகவும் 2 என்பது சந்திரனை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாகவும் பார்க்கப்படுகிறது. 2 முறை சந்திரனும் 5 என்பது புதனை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக இருக்கிறது. ஒரு முறை புதனும் இணைந்து செவ்வாயை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. சந்திரன் மற்றும் புதன் இயற்கையாகவே அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறது. அப்படி சந்திரனும் புதனும் அறிவாற்றலை இணைந்து வெளிப்படுத்தும் போது மிக வலுவாக செவ்வாயின் தன்மை முழுமையாக வெளிப்படுகிறது. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே 2025 எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது வேகம் அதிகரிப்பதோடு விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றலும் இந்த 2025 உள்ளது. அது மட்டுமல்லாது முழுமையாக இந்த 2025ஆம் ஆண்டில் செவ்வாயின் ஆதிக்கம் வெளிப்படுவதால் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இன்று நாட்களாக எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு மிக எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. எனவே எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களிலும் மிக சிறப்பான காரிய வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் எந்த விதமான தடையுமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். எனவே விளையாட்டு துறையிலும் சாதனை புரிய முடியும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பூமியில் இருந்து கிடைக்கக்கூடிய உலோக துறையிலும் அற்புதமான வளர்ச்சி பெற முடியுங்க. தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பல்வேறு வகையான உலோகம் சார்ந்த துறைகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் புதிதாக நிலத்தில் முதலீடு மற்றும் தங்க நகை போன்ற உலோகத்தில் முதலீடு செய்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் சுக்கிரனின் ஆளுமையில் பிறந்த 6-15-24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள், சிக்கல்களை தவிர்த்தறிந்து நல்ல முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த 2025 சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த 6-15-24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வலுவாக பெற்று தருகிறதுங்க. அது மட்டுமல்லாது பொன் பொருள் சேர்க்கை இந்த 2025 மிகவும் சிறப்பாக அமையும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். தடைபட்ட காரியங்கள் தாமாகவே நடைபெறுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்குங்க. புத்திர பாக்கியம் நிறைவாக பெறக்கூடிய முதன்மையான யோகமும் உண்டு. தொழில் ரீதியாக இருந்து வந்த தொல்லைகள் முற்றிலுமாக அகன்று உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உத்தியோக ரீதியாக
சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான காரிய தடையுமின்றி மிக சிறப்பாக கைகூடுங்க. தொழிலில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு சுக்கிரனின் ஆளுமையில் பிறந்த உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது குரு போன்ற கிரகநிலைகளின் தன்மையும் அதீதமான மாற்றத்தை இந்த 2025 ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. தடாலடியாக பணிகளை செய்தாலும் கூட அவற்றில் துல்லிய தன்மை என்பது நிறைந்திருக்கக்கூடிய வகையில் புதன் மற்றும் சந்திரனின் ஆளுமையும் வெளிப்படுகிறது. எனவே நினைத்த காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. பெரிய அளவுள்ள தடைபட்டு வந்த காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகி அவை இனிமையாகவும் தானாகவும் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பொருள் சேர்க்கை, வசதி வாய்ப்பு போன்றவை பெருகக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். தனித்து இயங்கக்கூடிய வகையிலும் தனித்து முடிவெடுக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் சுக்கிரனின் பிறந்த ஆதிக்கத்தில் பிறந்த 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தை கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. தொழில், உத்தியோகம், விவசாயம், அரசியல், கலைத்துறை என அனைத்திலும் நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நீங்கள் நினைத்தபடி தொழில்துறை சார்ந்த பணிகளில் நல்ல ஒத்துழைப்பும் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையில அற்புதமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். சுப காரிய பேச்சுகள் தடையின்றி கைகூடுங்க. சுப காரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காண முடியும். கடன் சார்ந்த தொல்லைகள், வழக்குகள் போன்றவை நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது. வருமானம் உயரக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கும். திருமண வயது வந்தோருக்கு திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்குங்க. பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, கலைத்துறை, அரசியல் என அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த 6, 15, 24 ஆகிய தேதிகளில் கொண்டவர்களுக்கு மிக வலுவாக கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் எளிதில் உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.